ஹலோ மக்களே, வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை குழம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோவில் ஒரு சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். மிக்சர் ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கை நிறைய பொட்டுக்கடலை, ட்ரை பொரிக்கடலை, அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பையனை பவுட்ராக பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டு பவுட்ரு ஆனதுக்கப்புறமா அடுத்து நம்ம ஒரு சில்லு தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். நம்ம ஏன் இப்போ தேங்காயும் இஞ்சியும் லாஸ்ட்டு ஆட் பண்ணுறோம்னா இதில் தண்ணி சேர்த்து இருக்கனால லாஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதையும் போட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டாக இருக்கணும். கூடுதல் ஆப்ஷனலாக இன்னும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக, எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஸ்பூன்லலாம் எடுத்துகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, நம்ம கையை போட்டு எல்லாத்தையும் வலித்து எடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா எல்லா இடத்துலையும் மசிகிற அளவுக்கு. 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகா பொடி, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு கையை போட்டே நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், மசாலா எல்லா இடத்துலையும் பரவும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 6 முட்டையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஸ்பூனை போட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணால் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷமாவது பீட் பண்ணுங்கள். நல்லா உள்ளே கொடுத்து அந்த மஞ்சள் கரு உடையிற அளவுக்கு எல்லாத்தையும் உடச்சி விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா அப்படியே பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு. இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு க்யூப்ஸ் போட்டு எடுத்துக்கணும். இது அப்படியே பக்கா மீன் குழம்பு மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அது மேலே ரவுண்டாக இந்த மாதிரி எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி, நம்ம கேக் பண்ணுற ட்ரேயோ இல்லை ஏதாவது வேக வைக்கிறதுக்காக குக்கர்ஸில் இடையில கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரேவை இதில் வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா கீழே அப்புறம் சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையும் உள்ளே ஊற்றி குக்கரை போட்டு விசில் போடாதீங்க. அது ரொம்ப முக்கியம், விசில் போட்டுறக்கூடாது. மூடி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அது அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும். இது நம்ம எப்போயுமே நார்மலாக செய்கிற புளிக்குழம்பு தான். வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்ம செய்கிற நார்மலான ஒரு புளிக்குழம்பு. 4 தக்காளி எடுத்திருக்கோம். 4 தக்காளியில் உப்பு போட்டு, நம்ம முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறது நல்லது. அது போட்டு நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நீங்கள் என்ன தான் மிக்சரில் அடித்தாலும் நம்ம கையை போட்டு பிசைஞ்சு பண்ணுறதுல இருக்க டேஸ்ட்டு மிக்சரில் அடிக்கிறப்போ கிடைக்காது. இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தேங்காயில் 3/4 தேங்காவை, ஒரு தேங்காவை ஃபுல்லாக அடித்தாச்சு, 3/4 தேங்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இப்போது நைஃபை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஒட்டாமல் வந்ததுன்னா ஈஸியாக வெந்துருச்சு. 20 மினிட்ஸ் உங்களுக்கு அதிகம்தான், போதும். இப்போ சைடில் ஃபுல்லாக கத்தியை வச்சு நல்லா கிராக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் போடுங்க. அழகாக இந்த மாதிரி கேக்காக வரும். இதை தான் நம்ம குழம்புல போட போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். நார்மலாக வெறும் முட்டையை நம்ம பொத்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது பாருங்கள், எடுக்கும் போதே உடையுதுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது 3/4 தேங்காவை நான் தனியாக எடுத்து வச்சாச்சு. இது 1/4 தேங்காய் இருக்குது. அதில் ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டு, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக வெந்தயம். இது வெந்தயம் சீரகத்தை வறுத்து நம்ம புளிக்குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த பொடி 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்சரில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி தக்காளியில் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தக்காளியை ரெடி பண்ணோம், அப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிருக்கோம். இப்போ 3/4 தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காவை நல்லா புழிஞ்சு பால் எடுத்துடணும்.
நான் வந்து ஒரு வாட்டி பால் எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் சும்மா தண்ணியை ஊற்றி அலசி எடுக்க மாட்டேன். மறுபடியும் மிக்சரில் போட்டு மறுபடியும் அடிப்போம். இப்போ 3 வாட்டி நம்ம பால் எடுத்தாலும் 3 வாட்டி அந்த பால் உங்களுக்கு அவ்வளோ திக்காக கிடைக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் இதில் ஆட் பண்ணி விட்டு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், சீரகம் போட்டு குழம்பை தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அதை வந்து இப்போ இதில் ஊற்றிடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம அந்த முட்டையை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அடுப்பை சிம்மர்லேயே வைங்க. நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பித்தோன்னே உங்களோட சாப்பாடு, அதுவும் சூடான சுவையான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.